இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த உடனே எல்லா செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் பல புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மின்சாரத்துறை அமைச்சராக அப்போ செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுது பெரிய அளவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி பாருங்கள், ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இலவச மின்சாரம், இது இல்லாமல் 50,000 பேர் புதிதாக அதில் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் டான்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இப்போது வரை அவங்களுக்கு பலருக்கு இணைப்பு கொடுக்கல. அவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள்கிட்ட உண்மையிலே காசு இல்லைன்னா அதை சொல்லுங்கள், உங்கள்கிட்ட காசு இல்லை போல இருக்குது, அதனால தான் இலவச மின்சாரம், ஆனால் நீங்கள் வெளியில் உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பல அந்த அதிகாரிகளை கேட்குறாங்க. இந்த அதிகாரிகள் விவசாயிகளை சந்திக்கிறதே அவங்களுக்கு பெரும்பாடாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்களே, அவருக்காக கூட முதல்வர் வந்து நான் அப்படியே பொங்கி எழுவேன், சிங்கம் என சீருவேன், புலி என பாய்வேன் அப்படின்லாம் பேசினாரு. தொட்டுப்பார் சிண்டிப்பார். அந்த 10 ரூபா பாலாஜி தானே சொல்றீங்க, 5 கட்சி அமாவாசை. அவர் ஆக்சுவலா ஏப்ரல் மாதம் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் இலவச மின் இணைப்புகள் விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுல 50,000 இலவச மின் இணைப்பை நாங்க இப்போ உடனடியாக செயல்படுத்த போறோம்னு சொல்லி கடந்த ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன விதமா இருந்திருக்குன்னா, இலவச மின்சாரம் ஒரு பார்ட்டு, அந்த இலவச மின்சாரம் வாங்குறதுக்கு இப்ப என்னுடைய நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விவசாய நிலம், அந்த நிலத்துக்கு கனெக்ஷன் இழுக்கிறதுக்கு இவங்கள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. இவங்க வந்து எனக்கு இலவச மின்சாரம் கொடுப்பாங்க, ஆனா அந்த லைனை நான் இழுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கு. அதையும் இப்ப செயல்படுத்தலை. இந்த 50,000 பேருக்கு இந்த வருஷத்துக்குள்ள நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னதையும் செய்யல. பல்வேறு விவசாய சங்கங்கள் அதுல எனக்கு சமயத்துல எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட, ஒரு இன்ப அதிர்ச்சியா என்ன நானே கிள்ளி பார்த்துக்கிற வகையில, பாண்டியனா PR பாண்டியன், கரெக்டா சொல்றீங்க பாருங்க, இந்த கோட்டூர் PR பாண்டியன் அப்பப்ப அவர் எப்போதும் மோடியை தான் ஏற்றிட்டு இருப்பாரு. சமீப காலமா திமுகவையும் கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கிறாரு. கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் தான் கட்சி சார்பற்று, அது நாராயணசாமி நாயுடுவோட பிரயாணிச்சவங்க, வேட்டவலம் மணிகண்டன் போன்றவங்க திருவண்ணாமலை சேர்ந்தவங்க, அவங்க தான் பெரும்பாலும் கட்சி சார்பு இல்லாம செயல்படுவாங்க. ஆனா இவர் ஏற்கனவே கம்யூனிஸ்ட்ல வந்து ஒன்றிய சர்க்கிள், சிவகம், சதுரம் அப்படின்னு கம்யூனிஸ்ட்ல ஏதோ சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிவக தலைவராவோ சதுர தலைவராவோ இருந்திருக்காரு, இவர் செயலாளராகவோ இருந்திருக்காரு. அதனால அவருக்குள்ள அந்த வன்மம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். காவேரி நதிநீர் ஆணையம் அமைக்கிறதுக்காக ஒரு விவாதத்துல கூட அவர் வந்து தொடர்ந்து மோடியை தான் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரே தவிர திமுகவையோ காங்கிரஸையோ அவர் சொல்லலை. அப்போ கூட நான் அவர்கிட்ட லைவ்லயே அவர்கிட்ட சொன்னது, ஆமாங்க மோடி தாங்க காவேரி இதையே அடகு வச்சுட்டாரு, இப்படி சொல்லிட்டாக்க நீங்க கொஞ்சம் அமைதியாயிடுவீங்க இல்லையான்னு பொங்கி எழுந்து, நான் ஒன்னும் ஆன்டி மோடி இல்லை, நீங்க சும்மா அவனை என்ன போற போக்கில் முத்திர குத்த பாக்குறீங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாரு. அடுத்த நாள் கார்த்தால ஏந்திரிச்சு இந்த மோடி இருக்கின்றாரே இப்படிதான் அவரும் ஆரம்பிச்சு பேசுவாரு. அவரே கூட ஆச்சரியப்படத்தக்க வகையில இவங்க வந்து குடிமராமத்து வேலையை ஒழுங்கா செய்யல, காவிரி தண்ணி கடைமடைக்கு போகல, நீர் மேலாண்மையை மோசமா கையாளுது, உரத்தட்டுப்பாடை ஏற்படுத்துகின்றது, சரியான நேரத்தில் விதைகள் கிடைப்பதற்காக இவங்களை எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் செய்யல, விவசாயிகளை அழைச்சு அவங்களுடைய குறைதீர்ப்பு விழான்னு வச்சுக்கிட்டு, குறைதீர்ப்பு நாள்னு வச்சுக்கிட்டு இவங்க அதெல்லாம் அட்ரஸ் பண்றது இல்லைன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இப்ப சமீப காலமா வச்சுட்டு வர்றாரு. அதுல அவரும் சேர்ந்து அவங்களுடைய விவசாய சங்கமும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க. இதுல ஒரு வினோதமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க 30 வருஷம் முன்னாடி SR பாலசுப்ரமணியத்துக்கு என்ன செஞ்சோமோ அதை வந்து விவசாயிகள் சங்கம் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு அதிகாரிகளுக்கு செய்யுது. தினசரி 100 போன் கால் 200 போன் கால் போய் அவங்களால அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு, எங்க எப்பங்க கனெக்ஷன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா, ஏன் கொடுக்க மாட்டீங்க, ஆனா அதுல வந்து அவங்க இன்னொன்னு சேர்த்து கேட்டிருக்கலாம். பாவம் ஒரு விவசாயிகள், அவங்களுக்கு பெரிய அளவுல அரசியல் எந்த அளவுக்கு தெரியுங்கிறது தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க அதுக்குள்ள போவானான்னு நினைச்சிருப்பாங்க. சாதாரணமா விவசாய கூலிகிட்ட போய் கூட நம்ம அரசியல் பேசணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் நம்மளோட அதிகமா இருக்கும். அவங்க ஒரு வார்த்தையை கேட்டிருக்கலாம், எங்க முதல்வருடைய தகப்பனாருக்கு எழுதாத பேனா செலவைக்கிறதுக்கு உங்களுக்கு பல கோடிகள் 100 கோடிகளுக்கு மேல பணம் இருக்கு, அவர் மைனர் சின்ன தத்தி, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு அம்மையார், அவங்க பேர் என்ன, நிவேதா பித்துராஜ், அவங்களுக்காக கார் ரேஸ் விடுறதுக்கு
உங்களுக்கு 300 கோடிக்கு மேல உங்களால செலவு பண்ண முடியுது. ஆனா விவசாயிக்கு உங்களுக்கு 50,000 கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறீங்களே அப்படின்னு பிஆர் பாண்டியன் பேசுவாரான்னு பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. இந்த கருத்தை எங்க ஊர் விவசாயி ஒருத்தர் சொன்னாரு. பாண்டியன் பேசுவாரா, நீங்க வேணா பேசுங்களேன் ஜி அப்படின்னாரு. அது என்னைக்கு பிஆர் பாண்டியன் இந்த மாதிரிலாம் பேசுவாருங்கிறது தெரியல. இந்த தமிழக அரசு விவசாயிகளையும் வஞ்சித்து இவங்க இது மீண்டும் ஒரு போட்டோ ஷூட் ஆட்சி, இது ஒரு வெத்து வேட்டு ஆட்சி, இத செயல்படாத தன்மையை தான் இதுவும் காண்பிக்கின்றது. இதுல என்னன்னா, நாங்க கூடிய வரையிலே இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி சொன்னதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இல்லை கிண்டலாக கேட்டார்கள். நம்ம இந்தியா அஸ் எ கண்ட்ரியை விட மாநிலம் இரட்டை இலக்கத்தை இந்த ஜிடிபி வந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எதுக்கு இந்த துப்புரவு பணியாளரை அவங்களால பணி நிரந்தரம் அவங்க கேட்குற இதை பண்ண முடியலன்னா, அதுக்கு கிட்டத்தட்ட 1,170 கோடி அதுக்கு செலவாண்டு இருக்கும். இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், இதுக்கு ஒரு 7,000 கோடி செலவு இருக்குது, இதையெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா பொருளாதாரத்துல இந்தியாவை விட, ஒரு நாட்டை விட மாநிலம் உயர்ந்து நிக்கிறதுன்னு ஒரு பக்கம். 170 கோடி பண்ண முடியாதவங்க தான் 250 கோடியில பேனா வைக்கலாம் அப்படின்னு ஒரு யூஸ்லெஸ் திட்டத்தை கொண்டு முன் வைக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு நாட்டை விட மாநிலம், அதாவது இவங்களுக்குள்ள இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு தூரம் வேரூன்றி இருக்கின்றது தான் காண்பிக்கின்றது. தமிழ்நாடு என்றைக்குமே, அதாவது சென்னை ராஜதானியாக இருந்த காலகட்டத்தில் இருந்தே அது பொருளாதாரம், சமூக நல்லிணக்கம், அதுக்கப்புறம் அந்த காஸ்ட் பேஸ்டு எஜுகேஷன், இந்த மாதிரி பல்வேறு இதுல ஜிடிபி, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்றைக்குமே முன்னிலையில் இருக்கு. வடக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு வெள்ளம் வரும், இல்லைன்னா மலைப்பாங்கானது. இங்க தெற்கு விந்திய மலைக்கு தெற்க இருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு பை அண்ட் லார்ஜ் சமதளம். இங்க பெரிய அளவுல இன்வேஷனும் உங்களை பிரிட்டிஷ் ரூலை தவிர இன்வேஷனும் பெரிய அளவுல இங்க பாதிக்கல. அதனால வரலாற்றுல இருந்து இங்க ஜியாகிரபிக்கலாவும் சரி, எக்கனாமிக்கலாவும் சரி, இங்க பல நூறு வருடங்களாகவே இந்த பகுதி மிகவும் செழிப்பாக எல்லாவற்றிலும் முன்னிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல இவங்களுடைய பங்களிப்பு என்ன? அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் இவங்க பங்களிப்பு. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற பயலுக்கு குறைஞ்சபட்சம் அந்த 170 கோடியாவது, இந்த 7,000 கோடி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? கார் ரேஸ் நடத்தினது, இந்த மாதிரி ஊதாரி செலவு எல்லா ஊர்லயும் கருணாநிதி செலவழிக்கிறேங்கிறது, இந்த ஊதாரி செலவுகளை இவங்க தவிர்த்திருந்தாலே அந்த 7,000 கோடிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இவங்களால மீட் அவுட் பண்ணிருக்க முடியும். ஊதாரித்தனத்தை வைத்து வெற்று விளம்பரம் தேடும் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு போட்டோ ஷூட் ஆட்சி, செயல்படாத ஆட்சி என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது.